உற்சாகமான இரவு வணக்கம். சன்ரைஸ் இரவு செய்திக்காக இணையவள செய்தி தொகுப்புடன் நெதர்லாந்திலிருந்து செல்வி நித்யானந்தன். வெளிநாட்டவர்கள் இலங்கைக்கு வரும்போதும் 30 நாள் விசா அனுமதிக்காக அறவிடப்பட்ட $50 கட்டணத்தை மாற்றமின்றி தொடர்ந்து பேணுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்தியா, சீனா, ரஷ்யா, ஜப்பான், மலேசியா, தாய்லாந்து மற்றும் இந்தோனேசியா ஆகிய 7 நாடுகளுக்கு இதுவரை வழங்கப்பட்ட இலவச விசா சேவையை தொடர்ந்து நடைமுறைப்படுத்துவதற்கும் அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 3 மாதங்களில் மட்டும் மின்சார சபை 8200 கோடி ரூபாய் இலாபம் ஈட்டியுள்ளதால் பொருளாதார நெருக்கடியை குறைக்கும் வகையில் மின் கட்டணத்தை மேலும் 20% குறைக்குமாறு நாடாளுமன்றத்தின் துறைசார் மேற்பார்வை குழுவினால் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் கூடிய அமைச்சரவை கூட்டத்தில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. கொழும்பில் போதைப்பொருள் வாங்க பணம் கேட்டு மனைவியுடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் 7 வயது மகனை தரையில் அடித்து பலத்த காயம் ஏற்படுத்திய தந்தை கைது செய்யப்பட்டுள்ளார். உயர் மதிப்புடைய 2000 ரூபாய் நோட்டுகள் இதுவரை 97.76% வங்கிக்கு திரும்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவில் 1300 தீவுகள் இருக்கின்றன. இந்த காங்கிரசுக்கு தெரியாது, இவை அனைத்தும் செயற்கைக்கோள் உதவியுடன் தான் கண்டுபிடித்ததாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் பயனுற எந்நாளும் உழைப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் பிரசந்தின் ஆலோசனையின் பேரில் அசோக் ராய் கட்சியை உடைத்து புதிய கட்சியை பதிவு செய்திருப்பதாக சிலர் குற்றம் சாட்டியுள்ளனர். இலங்கையுடன் பவர் கிரிட் இணைப்பு, இருவழி குழாய் இணைப்பு மற்றும் பொருளாதார வழித்தடம் போன்ற திட்டங்களை இந்தியா செயல்படுத்த உள்ளது. சுனிதா வில்லியம்ஸின் விண்வெளி பயணம் திடீர் ஒத்திவைப்பு கடைசி நேரத்தில் ஆக்சிஜன் குழாயில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இவ்வருடத்தின் முதல் காலாண்டில் 366 யூத எதிர்ப்பு சம்பவங்கள் பதிவாகியதாக பிரதமர் கப்ரியேல் அத்தால் தெரிவித்துள்ளார். முந்தைய 2023 ஆண்டின் முதல் காலாண்டோடு ஒப்பிடுகையில் இந்த எண்ணிக்கை 300% அதிகரித்துள்ளது. மத்திய கிழக்கில் நிலவி வரும் பரபரப்பான சூழல் காரணமாக பிரான்சில் யூதர்கள் மீதும் யூத அமைப்பு பள்ளிக்கூடங்கள் மீதும் மேற்கொள்ளப்படும் தாக்குதல் அதிகரித்திருப்பதாக தெரிய வந்துள்ளது. தெற்கு வியட்நாமில் உள்ள 300 ஹெக்டர் பரப்பளவு கொண்ட சாங்பே ஏரியில் லட்சக்கணக்கான மீன்கள் இறந்து மிதப்பதாக தெரிய வந்துள்ளது. ரக்பா பகுதியை விட்டு மக்கள் இன்னமும் வெளியேறவில்லை. அவர்கள் மனித கேடயங்களாக பயன்படுத்தப்படுகிறார்கள் என இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கமாஸ் படைகளை மொத்தமாக ஒழிக்கும் முடிவுடன் காசா நகரில் 6 வார காலமாக கடுமையான தாக்குதலை இஸ்ரேல் முன்னெடுத்து வருகின்றது. கடைசி கட்ட போர் என்றே இஸ்ரேல் தரப்பில் கூறப்படுகின்றது. இந்த நிலையில் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் முடிவை எட்டாததை அடுத்து அகதிகளால் நிரம்பியுள்ள ரக்பா பகுதியில் தரைவழி தாக்குதல் என்பது கட்டாயம் என இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் எச்சரித்துள்ளார். கனடாவில் வாழ்பவர்களின் பெற்றோர் மற்றும் தாத்தா பாட்டிகளுக்கு மகிழ்ச்சியான தகவல் வெளியாகி இருக்கின்றது. மே மாதம் 21 முதல் கனடா சூப்பர் விசா ஒன்றை இவர்களுக்காக வழங்க தயாராகி வருகின்றது. 2020 ஆண்டில் தங்கள் பெற்றோர் மற்றும் தாத்தா பாட்டிகளை கனடாவுக்கு அழைத்து வருவதற்காக ஸ்பான்சர் செய்ய விண்ணப்ப படிவங்களை சமர்ப்பித்த 35,700 ஸ்பான்சர்களுக்கு கனடாவின் புலம்பெயர்தல் அகதிகள் மற்றும் குடியுரிமை அமைப்பு அழைப்பிதழ்களை அனுப்புவதை நீடிக்க உள்ளது. தொடர்வது விளையாட்டு செய்திகள். 12 கிரிக்கெட் அணிகள் தங்களுக்குள் T20 சர்வதேச கிரிக்கெட்டை விளையாடுகின்றன. எனவே சர்வதேச கிரிக்கெட் அணிகள் ஒவ்வொன்றிலும் அதிக சிக்சர்களை அடித்த பேட்ஸ்மேனை பட்டியலை வந்திருக்கின்றன. ஒவ்வொரு அணிக்கும் சர்வதேச T20 கிரிக்கெட்டில் அதிக சிக்சர்கள் அடித்த பேட்ஸ்மேன்களின் பட்டியல் வரிசை இப்பொழுது நியூசிலாந்து சேர்ந்த மார்டின் ஹெப்டில் 147 சிக்சர்களையும், அதனைத் தொடர்ந்து நியூசிலாந்து மார்டின் ஹெப்டல், இந்தியா ரோஹித் சர்மா, இங்கிலாந்து இயோன் மெர்கன், வெஸ்ட் இண்டீஸ் கிறிஸ் கெயில், ஆஸ்திரேலியா ஆரோன் பின்ச், ஆப்கானிஸ்தான் முகமது நபி, அயர்லாந்து கெவின் ஒப்ரையன், பாகிஸ்தான் சாகித் அப்ரி, தென்னாப்பிரிக்கா ஜீன் பால் டுமினி, ஜிம்பாப்வே ஹாமில்டன் மசஹட்ரா, இலங்கை திசர பெரேரோ, பங்களாதேஷ் மஹமதுல்லா, அத்தனை பேர்களும் அவர்கள் அடித்த சிக்சர்களின் அடிப்படையில் இப்பொழுது பதிவாகி வருகின்றது. இலங்கை மகளிர் கிரிக்கெட் அணி தலைவர் சமரி அதபத்து 2023 ஆண்டின் சிறந்த ஓடிஐ வீராங்கனை விருதை வென்றுள்ளார். சமரி பத்து ஒரு நாள் T20 என 2 ஃபார்மட் கிரிக்கெட்டிலும் மிரட்டலான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகின்றார்.
குறிப்பாக தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான ஒருநாள் போட்டியில் 139 பந்துகளில் 195 ஓட்டங்கள் விளாசி சாதனையை படைத்திருந்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.